ஒருவன் குடித்து விட்டு சாராயம் அருந்தி விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் கையில் கிடைப்பதை எடுத்து அடித்து துரத்துவார்கள். சாராயம் குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கா வந்த வரதட்சணை வாங்கிட்டு பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தி விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் பள்ளிவாசல் தலைவரோ முத்தவல்லியோ செயலாளரோ பொருளாளரோ நிர்வாகமோ இமாமோ யாரும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் என்று சொல்ல மறுக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க துஆ ஓதுகிறார்கள். எங்கிருந்து பரக்கத்து வரும்? முசீபத்து வேண்டுமானால் அந்த திருமணத்தில் இறங்குமே ஒழிய ஒரு நாளும் பரக்கத்து அந்த திருமணத்திற்கு கிடைக்காது. எந்த திருமணம் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற திருமணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் சுன்னத்தாக நடத்தப்படுகிற திருமணம் தான் அல்லாஹ்வின் அருள் பெற்ற திருமணம். மிக குறிப்பாக வரதட்சணை இல்லாமல் நடத்தப்படுகிற திருமணம் தான் நபிவழி திருமணமே. அவர்களுக்கு கோபம் எல்லாம் மௌலூது ஓதக்கூடாது என்றால் வருகிறது. இஸ்லாத்தில் மௌலூது இல்லை. அட சைத்தான் பிடிச்சவர்களா மௌலூது கூடாதா? தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் கோபம் வருகிறது. மௌலூது கூடாது என்றால் கோபம் வருகிறது. உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் மஹல்லா ஜமாத்தை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அதற்கு நீங்கள் என்ன தீர்வு கண்டீர்கள்? வாசலில் எழுதி போடலாமே, வரதட்சணை வாங்கினால் கொடுத்தால் எங்கள் ஜமாத் அந்த திருமணத்தை நடத்தி வைக்காது. அல்லாஹ்விற்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காகத்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் உயிரையே வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கண்ணி மிகுந்த மார்க்க அறிஞர்களே, உலமா பெருமக்களே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற பாசம் நிஜம் என்றால் வரதட்சணை கொடுக்கிற திருமணத்திற்கு, வரதட்சணை வாங்குகிற திருமணத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இரண்டு சமூக தீமைகளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது வட்டி, இரண்டாவது வரதட்சணை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை காரண காரியங்களை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். மனித வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமான தேவையாகவும் நிர்பந்தமாகவும் காரணமாகவும் இருக்கிறது. பொருளாதாரம் இன்றி வாழ்க்கை இல்லை என்று சொல்கிற அளவிற்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது. இயல்பாகவே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் பொருளாதார ஆசை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயது கூட கூட இரண்டு ஆசைகளும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஹுப்புல் மாலி வ தூலுல் உமுர். பொருளாதார ஆசையும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற பேராசையும் இளம் வயதில் இருப்பவரை விட சிறு வயதில் இருப்பவரை விட எந்த அளவிற்கு வயது அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு ஆசை அதிகமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த பொருளாதார ஆசையின் காரணமாகத்தான் மனிதன் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதற்கு, எப்படியாவது பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக பல குறுக்கு வழிகளை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அப்படி மனிதன் கண்டுபிடித்திருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு குறுக்கு வழிதான் வட்டி. வட்டி என்றால் என்ன? ஒரு வியாபாரத்திற்கு நீங்கள் முதலீடு போட வேண்டும், உங்கள் உழைப்பை போட வேண்டும், ஒரு கடை வாடகைக்கு பிடித்து அல்லது அதற்கு அட்வான்ஸ் கொடுத்து அல்லது சொந்தமாக வாங்கி அதற்கு எக்கச்சக்கமான வேலைகள் செய்து அலங்காரம் செய்து பொருளை கொண்டு வந்து வியாபாரம் செய்து பல கட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் வட்டியை பொறுத்த அளவிற்கு உங்களிடம் 1,00,000 ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் பேங்கில் போட்டால் வட்டி வரும், அல்லது மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ராக்கெட் வட்டி, ஸ்பீடு வட்டி என்று நிறைய வட்டிகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் வட்டிக்கு கொடுத்தால் மாதத்திற்கு இவ்வளவு, வாரத்திற்கு இவ்வளவு, வருடத்திற்கு இவ்வளவு என்று கொடுக்கிற தொகைக்கு ஏற்ப வட்டியை வசூலித்துக் கொள்கிற ஒரு பழக்கம் சமூகத்தில் இருக்கிறது. வியாபாரத்தை விட வட்டி சுலபமாக இருக்கிற காரணத்தினால் வியாபாரத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது, முதலீடு தேவைப்படுகிறது, லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் வட்டியை பொறுத்த அளவிற்கு நாம் ஒருவருக்கு தந்துவிட்டால் கண்டிப்பாக அதில் பெரும்பாலும் லாபம் தான் வரும், நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்மிடத்தில் வட்டிக்கு வாங்கியவர் இறந்து விட்டால் கூட அவருடைய பெயரில் ஏதாவது சொத்து இருந்தால் அதை அபகரித்துக் கொள்ளலாம், அவருடைய பெயரில் ஏதாவது நகை இருந்தால் அதை எடுத்துக் கொள்ளலாம் என்கிற தைரியத்தில் வட்டியை எல்லோருமே விரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப மனிதனுக்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு இந்த வட்டி என்கிற ஒரு வழி மிக சுலபமான வழியாக கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. ஒரு விஷயத்தை நாம் அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பது இறைவனின் கையில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறான். உங்கள் உழைப்பினாலோ திட்டமிடலினாலோ அல்லது உங்களுடைய திறமையினாலோ பொருளாதாரத்தை சம்பாதித்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு உலகத்தில் யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். அவர்கள் எப்படி உலகத்தின் முதல் பணக்காரர்களாக ஆனார்கள்? அவர்கள் பேட்டியின் போது சொல்வார்கள், நாங்கள் கடினமாக உழைத்தோம், மிகச் சிறப்பாக செயல் திட்டம் தீட்டினோம், மிகச் சிறப்பான நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்கினோம் என்று பல காரணங்களையும் கதைகளையும் சொல்வார்கள். ஆனால் அவருடைய துவக்க வரலாற்றை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வேதத்தில் சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குகிறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை குறைவாக வழங்குகிறான். இந்த வசனம் ஒவ்வொரு பணக்காரனின் வாழ்க்கையிலும் மையாக இருப்பதை நீங்கள் காணலாம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், உலகத்தின் முதல் பணக்காரராக நீண்ட காலமாக இருந்தவர் பில்கேட்ஸ், நமக்கெல்லாம் தெரியும். இப்போது எலான் மஸ்க் இருக்கிறார். எலான் மஸ்கிற்கு முன்பு பல்லாண்டு காலமாக உலகின் முதல் பணக்காரராக இருந்தவர் பில்கேட்ஸ். யார் இந்த பில்கேட்ஸ்? அவருடைய வசதி வாய்ப்பு எங்கிருந்து வந்தது, அவர் எப்படி உலகத்தின் முதல் பணக்காரராக ஆனார் என்று அவருடைய வரலாற்றை நான் தேடி பார்த்தபோது ஒரு தகவல் கிடைத்தது. பில்கேட்ஸினுடைய துவக்க கால வாழ்க்கை ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருந்தவர். ப்ரொஃபஸருக்கு சம்பளம் கம்மியாகத்தான் இருக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா இன்னும் சம்பளம் கம்மியாக இருக்கும். அப்ப அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர் தங்கியிருக்கிற இடத்திற்கு வாடகை கொடுக்க முடியவில்லை, போதுமான வருமானம் இல்லை, மிகுந்த சிரமத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டி ஒன்று வைக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம குழந்தைங்கள்லாம் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போவாங்க இல்லையா? அது மாதிரி அவர் இருக்கக்கூடிய கல்லூரியில் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பரிசாக 10,000 அமெரிக்க டாலர்கள் பரிசளிக்கப்படும். யார் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு $10,000 பரிசு கிடைக்கும்னு அந்த கல்லூரி நிர்வாகம் அறிவிப்பு செய்கிறது. பல கல்லூரிகளிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் எல்லோரும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். பில்கேட்ஸ் சொல்கிறார், நானும் அந்த போட்டியில் கலந்து கொண்டேன். எப்படியாவது அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேரை நான் உருவாக்கினேன். என்னுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் ஒரு $10,000 எனக்கு கிடைக்கும், ஒரு $10,000 கிடைத்தால் என்னுடைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், இருக்கிற இடத்திற்கு வாடகை கொடுக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறைந்துவிடும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் மைக்ரோ சாப்ட்வேர் என்கிற ஒரு மென்பொருளை, ஒரு சாப்ட்வேரை உருவாக்குகிறார். பின்னாட்களில் அவரை ஒரு பேட்டியில் சொல்கிறார், $10,000 கிடைக்கும் என்பதற்காக, நம்ம ஊர் பாஷையில் சொல்றதா இருந்தா ஒரு $10,000 கிடைக்குங்கிறதுக்காக உருவாக்கின ஒரு ப்ராஜெக்ட் என்னை உலகத்தின் முதல் பணக்காரனாக ஆக்கும் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்கிறார். உண்மை அதுதான். இது உலக கோடீஸ்வரனுக்கு மட்டுமல்ல, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற கோடீஸ்வரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவுடைய கோடீஸ்வரர்களில் நீண்ட காலமாக கோடீஸ்வரராக இருப்பவர் அம்பானியினுடைய குடும்பத்தினர்கள். இப்போ அதானி வந்துகிட்டு இருக்காரு. அதானி எப்படி பணக்காரர் ஆனார்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நரேந்திர மோடி அவர்களுடைய தயவினால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் விற்று 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 அதானிக்கு கொடுத்து, அதானி வாங்கி 2 லட்சம் கோடிகள், ₹1 2 இல்லை, 2 லட்சம் கோடிகளை இப்ப சமீபத்தில் 10,000 கோடி எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்து அவரை பணக்காரராக ஆக்கி இருக்கிறார். அதனால் அதானியை விட்டு விடுங்கள். அம்பானியின் வரலாற்றை நான் தேடி பார்த்த போது அதில் கிடைத்த ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், அம்பானி என்பவர் மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டராக, சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிற போது மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில் இத்தனை மணிக்கு புறப்படும், இந்த ரயில் இத்தனை மணிக்கு வரும் என்று ரயில்வே அட்டவணை இருப்பது போல மும்பையினுடைய பங்கு சந்தை நிலவரத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இத்தனை சென்செக்ஸ் உயர்ந்திருக்கிறது, இத்தனை பங்கு சந்தை புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது என்று காட்டுவதற்காக ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அம்பானி பெரிதாக படிப்பறிவு இல்லாதவர், அதனால் தான் அவர் மூட்டையை தூக்கி கொண்டிருக்கிறார் ரயில்வே ஸ்டேஷனில். அங்கிருந்த படித்த ஒருவரிடம் கேட்டார், இது என்ன ஷேர் மார்க்கெட்னா என்ன, பங்கு சந்தைனா என்ன, என்னமோ சென்செக்ஸ்ங்கிறாங்களே, என்னமோ புள்ளி கூடுதுங்கிறாங்க குறையுதுங்கிறாங்களே. இப்போ அதை படித்தவர் ஏதோ விளக்கம் சொன்னார், இவருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கார். அது பேங்க் மாதிரிங்க, நம்ம காசு போட்டு வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு கூடும், பின்னாடி நிறைய கிடைக்கும், எடுத்துக்கலான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் எதுல காசு போடுறோம்னு தெரியாம காசு போட்டு வச்சார். நான் சொல்றது இன்னைக்கு நடந்ததில்லை, 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. பங்குச்சந்தை இந்தியாவிற்குள் வந்த புதியதில் நடந்தது. தினசரி மூட்டை தூக்குவதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு சரிபாதியை ஒரு நாளைக்கு ₹10 ₹20 என்று கிடைப்பதை எல்லாம் அதில் போட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கே தெரியாமல் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணம் படிப்படியாக உயர்ந்து இவர் சில ₹1000 சேர்த்து வைத்தது அது சில லட்சங்களாக மாறி, சில லட்சங்கள் சில கோடிகளாக மாறிவிட்டது. ஒரு நாள் இவர் எந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தாரோ அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் அவரை அழைத்து,
நீங்க போட்டு வச்சிருந்த சில ஆயிரம் சில லட்சங்களாக மாறியது, சில லட்சங்கள் சில கோடிகளாக மாறியது அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கிறேன், என் பேர்ல 10 கோடி டெபாசிட் ஆயிருக்கா. இன்னும் என் பேர்ல 10 கோடி இருக்கா, இன்னும் இந்த மூட்டையை நான் ஏன் தூக்குவானேன்னு தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கினது தான். கொஞ்சம் நன்றாக கவனித்து பாருங்கள். உலக பணக்காரர் வேண்டாம், இந்திய அளவிலான பணக்காரர் வேண்டாம். உங்கள் ஊரில் யாரெல்லாம் பணக்காரர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் பல பேருக்கு கையெழுத்து ஒழுங்காக போட தெரியாது. எப்படி அவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் என்று நினைக்கிறீர்கள்? உழைப்பின் மூலமாகவா, திறமையின் மூலமாகவா, கல்வியின் மூலமாகவா? எதை வைத்து ஆனார்கள்? எதுவும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்தான். நான் ஏன் இதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், பொருளாதார ஆசை தான் நம்மை வட்டியை நோக்கி தள்ளுகிறது. பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை தான் எப்படியாவது சீக்கிரம் முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற கெட்ட எண்ணம் தான் வரதட்சணை நோக்கி நம்மை தள்ளுகிறது. பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசையின் காரணமாகத்தான் குறுக்கு வழிகளை நாம் தேடுகிறோம். அல்லாஹ்வை நம்புகிற மக்களே, ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது. இன்றைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் 1000 தான். நீங்கள் ஹலாலாக சம்பாதித்தாலும் 1000 தான், ஹராமாக சம்பாதித்தாலும் 1000 தான். எவ்வளவு பாடுபட்டாலும் சரிதான், அல்லாஹ் விதித்ததற்கு அப்பால் உங்களால் 1 ரூபாய் கூட சம்பாதித்து விட முடியாது. தொழில் நடத்தி கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி போட்டால் சீக்கிரமாக நாம் முன்னேறி விடலாம். இப்போது வட்டி பெரும்பாவும் என்று தெரிந்தாலும் கூட ஏதோ காரணம், தேவை, அவசரம் என்று காரணத்தை சொல்லி நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டு விட்டு பின்னால் ஒரு நேரம் நாம் திருந்திக் கொள்ளலாம். இப்படி பலருக்கும் பல மனக்கணக்குகள் இருக்கிறது. தாங்கள் வாங்குகிற வட்டிக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். 15 வருஷமா இந்த சுசுகி பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பாய், ரொம்ப தூரம் போக முடியல, ஸ்பிரிங் எல்லாம் போயிடுச்சு, ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் வேலை செய்யலாம்னு கேட்டால் 15,000 ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. அவ்வளோ செலவு பண்ண முடியாது. இதுவே டியூல எடுத்தோம்னு சொன்னா மாசத்துக்கு 2000 ரூபாய் கட்டினா போதும், 5000 ரூபாய் கட்டினா போதும், 6000 ரூபாய் கட்டினா போதும். மாசம் ஒரு 4000 ரூபாய் நம்ம அசல் கட்டணும், ஒரு 1000 ரூபாய் வட்டி கட்டணும். வேற வழி இல்லை பாய், பைக் அவசியமா தேவைப்படுது. வாகனத்தை வட்டிக்கு வாங்குபவர் இந்த காரணத்தை சொல்கிறார். ஹோம் லோன் வாங்கி, வங்கியில் வீட்டு கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டக்கூடியவர்கள் என்ன காரணத்தை சொல்கிறார்கள்? இது வரைக்கும் 15 வருஷமா 20 வருஷமா வீடு வீடா மாறி மாறி போயிட்டேன் பாய், முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹவுஸ் ஓனர்கள் தொல்லை தாங்க முடியல. அந்த பக்கம் ஆணி அடிக்காத, இந்த பக்கம் ஆணி அடிக்காத, முன்னாடி வாசல்ல செருப்பு கழட்டாத, வாசல்ல செருப்பு கழட்டாம தலைமையிலேயே பாய் வைக்க முடியும். ஹவுஸ் ஓனர்கள் தொல்லை தாங்க முடியல, அதை செய்யாத இதை செய்யாதங்கிறாங்க. குழந்தைங்க வாசல்ல வந்து உட்காரக்கூடாது, வாசப்படியில் விளையாடக்கூடாது, குப்பி எங்கே போடாத, எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்றாங்க பாய். அதனால வட்டின்னு நமக்கு தெரியும், வேற வழியில் எப்படியாவது கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒரு வீட்டை கட்டிட்டு, அந்த இதுதான் நான் வாழ்க்கையில் வாங்குற கடைசி வட்டி, கட்டி முடிச்ச உடனே அல்லான்னு நான் தௌபா செஞ்சிருவேன், நீ மௌத்தா போற வரைக்கும் நான் வட்டி வாங்க மாட்டேன். எத்தனை எத்தனை கதைகளை சொல்லுகிறோம், எத்தனை எத்தனை காரணங்களை சொல்லுகிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். எப்படியாவது தொழில் முன்னுக்கு வந்து விட மாட்டோமா? எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை மேலே வந்து விடாதா? எப்படியாவது நம்முடைய சிரமத்தை போக்கி விட மாட்டோமா? கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியில் சிக்கி சிக்கி சிலந்தி வலையில் சிக்கியது போல நீங்கள் வட்டியில் இறங்கினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒரு நாளும் கிடைக்காது. எந்த சிரமத்தை தீர்ப்பதற்காக நீங்கள் வட்டி வாங்கினீர்களோ உங்கள் சிரமம் மேலும் 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 அதிகரிக்குமே ஒழிய ஒரு நாளும் உங்கள் சிரமம் குறையாது. வட்டிக்கு வாங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களை பார்த்துருக்கீங்களா? சும்மா இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்திருப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட மேலே இருக்க மாட்டாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது வாழ்க்கையில். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்த ஒரு அற்புதமான கதை இந்த இடத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்பதால் அந்த கதையை நான் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கும் என்பதை எழுதிவிட்டான். எப்போது எழுதிவிட்டான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே, ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாள் இந்த தேதியில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இப்போது உங்களிடத்தில் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஹலாலான வழி, அதில் சில நேரங்களில் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கலாம், சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம். இன்னொன்று அல்லாஹ் தடை செய்திருக்கிற ஹராமான வழி. நீங்கள் எதில் செல்ல போகிறீர்கள்? நீங்கள் ஹலாலான வழியில் சென்றாலும் சரிதான், ஹராமான வழியில் சென்றாலும் சரிதான், உங்களுக்கு கிடைக்க போவது என்னவோ இன்றைக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற அந்த 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய் தான், 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய் தான்.
அதுக்கு தான் ஒரு கதை சொல்ல வந்தேன். அந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் பெரியவர் அரபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வியாபாரத்திற்காக வெளியூருக்கு போய்விட்டு தன் ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊருக்கு சில கிலோமீட்டர்களுக்கு முன்னால் இருக்கிற போது தொழுகை நேரம் வந்துவிட்டது. அசர் தொழுகை நேரம் சீக்கிரமாக முடிந்துவிடும் என்கிற காரணத்தினால் நம் வேகமாக தொழுது விட்டு பிறகு வீட்டுக்கு போய்கொள்ளலாம், பாலைவனத்தில் எங்காவது தொழுது விட்டு பிறகு நாம் மெதுவாக வீட்டுக்கு போய்கொள்ளலாம் என்று அவர் பாலைவனத்தில் தொழுவதற்காக ஒட்டகத்திலிருந்து இறங்குகிறார். ஒட்டகத்தை கட்டி வைக்கலாம் என்று சுற்றி துலாவுகிற போது கட்டி வைப்பதற்கு மரம் எதுவும் அவருக்கு தென்படவில்லை, வேறு எங்கும் கட்டி வைக்க வழியும் இல்லை. அவருக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. ஒட்டகத்தை அப்படியே விட்டுவிட்டு நாம் தொழ ஆரம்பித்தால், ஒருவேளை நாம் தொழுது கொண்டிருக்கிற போது பாதியில் ஒட்டகம் எங்காவது ஓடிவிட்டால் நம்முடைய நிலைமை ரொம்ப சிரமமா போயிருமே. ஏன்னா ஒட்டகத்துக்கு மேல வியாபாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள காசு பணம் இருக்கு, உள்ள பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு, மூட்டையை கட்டி உள்ள வச்சிருக்கிறோம். ஒட்டகம் அப்படியே போயிடுச்சுன்னா நமக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுமே, என்ன செய்யறது யோசிச்சார். அப்ப அந்த பக்கமா ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் நடந்து போனார். அவர் இங்க கூப்பிட்டார், தம்பி இங்க வாங்க. என்னப்பா எதுக்கு கூப்பிடுறீங்க? இந்த ஒட்டகத்தை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டுருங்க, நான் தொழுதுக்கிறேன் பா, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை பாய், நீங்க சும்மா செய்ய வேணாம், நான் தொழுது முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒட்டகத்தை பிடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் தரேன், நல்லா ஞாபகத்தில் வைங்க, எவ்வளோ தர்றேன், 10 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டார். சரி சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒட்டகத்தை பிடிச்சிருந்தா 10 ரூபாய் கிடைக்குதே அப்படின்னு அவர் ஒட்டகத்தை பிடிச்சி நின்றார். இவர் ஒளி செஞ்சாரு, தொழுக ஆரம்பிச்சார். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினார். இந்த முஸ்லிம் பெரியவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஒட்டகத்தை பிடித்து கொண்டிருந்த அவர் உள்ளத்திற்குள்ளே ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். எப்படி நமக்குள்ள கெட்ட எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்துறான்? 1 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஷோகேஸ் வச்சா நல்லா இருக்கும், நம்ம கடைக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலங்காரம் ஒன்று செய்தால் நன்றாக இருக்கும். சொந்தக்காரரிடம் கேட்டோம், கடன் கிடைக்கவில்லை. யார் யாரிடமோ உதவி கேட்டு பார்த்தோம், யாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் கேட்காமலேயே வட்டிக்கு ஒருவன் தருகிறேன் என்கிறான். நிறைய விலை வட்டியில் 100க்கு 1 ரூபா தான். ஒய்ஃப்ட நகையை கேட்டு பார்த்தா ஒய்ஃப் வந்து ஒரு முறை ஒன்று முறைக்குது, பயமா தான் இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்த எதுவுமே திரும்பி வந்ததே இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை 2 பவுன் வாங்கிட்டு போனா அது திரும்பி வரல, 3 பவுன் கேட்டா அதுவும் திரும்பி வரல. இப்போ இருக்கிறது 4 பவுன், ஒன்னே ஒரு செயின் வச்சிருக்கிறேன், அதில் கண்ணா இருக்கிறான். வாங்கிட்டு போனா கண்டிப்பா திரும்பி வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. ஒய்ஃப் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி இன்னும் சொல்ல மாட்டேங்குது, ஆண்னு சொல்ல மாட்டேங்குது. வாங்கிட்டு போய் வட்டிக்கு வச்சா ஒரு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம், நமக்கு ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் இல்லையா? அதே போல அவருக்குள்ளே ஷைத்தான் வருகிறான். எப்படியானாலும் இந்த முஸ்லீம் பெரியவர் தொழுது விட்டு நமக்கு எவ்வளவுதான் தரப்போகிறார்? 10 ரூபாய். ஒட்டகத்தோட கிளப்பிட்டு போயிட்டோம்னா எவ்வளவு லாபம்? எப்படியும் ஒட்டகத்தை பார்த்தா பல ஆயிரம் பெரும் போல தெரிகிறது, ஒட்டகத்திற்கு மேல் இருக்கிற மூட்டையை பார்த்தா லட்சக்கணக்கில் கிடைக்கும் போல தெரிகிறது. வெளியூருக்கு வியாபாரத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார், கண்டிப்பா லட்சக்கணக்கில் நமக்கு கிடைக்கும். ஒட்டகத்தோடு கிளப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி அவனும் ஒட்டகத்தை சத்தம் கொடுத்து பார்த்தான், ஒட்டகம் நகரவே இல்லை. மூக்கணாங்கரின்னு சொல்லுவாங்கல்ல மாட்டுக்கு, அது மாதிரி ஒட்டகம் கட்டி வைக்கிற கயிறு இருக்கும், அதை பிடிச்சி இழுத்து பார்க்குறான், வரமாட்டேங்குது. என்னென்ன பண்ணி பார்க்குறான், ஒட்டகம் அசையக்கூட இல்லை. ஏன்னா ஒட்டகத்துக்கு வந்து வளர்த்தவங்க குரல் தெரியும். பொதுவாகவே எல்லா பிராணிகளுக்கும் வளர்த்தவர்கள் குரலுக்கும் மற்றவர்கள் குரலுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்போ வேற யாரும் நம்மளை இழுத்துட்டு போக பார்க்குறான்னு ஒட்டகம் நகரலை. என்னமோ பண்ணி பார்த்தா ஒட்டகம் கொஞ்சம் கூட நகரலை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒட்டகம் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே சத்தம் இல்லாமல் படுத்துருச்சு, உட்காந்துருச்சு. இப்போ இந்த முஸ்லீம் பெரியவர் வந்து 2வது ரக்காயத்துக்கு வந்துட்டார். முதல் ரக்காயத்து முடிஞ்சு 2வது ரக்காயத்துக்கு வந்துட்டார். இப்போ அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது, சரி ஒட்டகம் தான் வரல, இந்த ஒட்டகத்துக்கு மேலே கட்டி இருக்கக்கூடிய சாமான்களை எதையாவது உருவிட்டு போனோம்னா லட்ச ரூபாய் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சில ஆயிரங்களாவது நமக்கு கிடைக்குமே அப்படின்னு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு உள்ள கை விட்டு உருவி பார்த்தா வரல. ஏன்னா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு. இவங்க கையில் கத்தியோ ஆயுதமோ எதுவுமே இல்லை. அந்த கட்டி இருக்கக்கூடிய கயிறை அறுக்க முயற்சி பண்ணுறான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. பல்லால கடிச்சு பார்க்குறான், கையால் இழுத்து பார்க்குறான், கயிறை அசைக்க கூட முடியல. அதுக்குள்ளே ஒரு 3வது ரக்காயத்துக்கு வந்துட்டார். சச்சோ ஏதாவது செய்யணுமேனு பரபரக்கிறான், ஒட்டகத்தை அடிச்சு பார்க்குறான், கைத்தை பிடிச்சி இழுத்து பார்க்குறான், கைத்தை பிடிச்சி தொங்குறான். நம்ம என்னென்ன பாடுபடுறோம், ஒரு ஹராம செஞ்சுட்டு ஒரு வட்டியை வாங்கிட்டு ஒரு வரதட்சணை வாங்கிட்டு வாழ்க்கையில் உருப்பட்டலாம், எப்படியாவது முன்னுக்கு வந்துடலான்னு சொல்லித்தானே வாங்கணும். நல்லா கவனிங்க, வரதட்சணை வாங்கி வாழ்க்கையில் உருப்பட்ட யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா உங்களால்? வட்டி வாங்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்களா யாராவது? நமக்கு அப்படி தோணும். ஷைத்தான் அப்படி கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவான். வட்டி வாங்கினா நல்லா இருக்கலாம், வட்டி வாங்கினா முன்னுக்கு வந்துடலாம், வரதட்சணை வாங்கினா எப்படியாவது நம்ம மேலே வந்துடலாம், பல எண்ணங்களையும் காரணங்களையும் கதைகளையும் ஷைத்தான் சொல்லுவான். அவருக்கும் அதே மாதிரி சொல்கிறான். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் கிடைக்கல. இப்போ அந்த முஸ்லீம் பெரியவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. 4வது ரக்காயத்துக்கு வந்துட்டார். ஆஹா, சலாம் கொடுத்தாருன்னா முத அடி யாருக்கு விழுகும்? நமக்கு தான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவனுக்கு ஒரே படபடப்பாகுது. அதுக்குள்ளே அவர் நான் அத்தையாத்துக்கு உட்காந்துட்டார். அத்தையாத்து ஓதிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு தெரியுது இன்னும் அதிகபட்சமாக போனால் சில நிமிடங்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவார், நமக்கு அடி விலக போகுது. என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையே, என்னென்னமோ பிடிச்சி இழுத்து பார்க்குறான். கடைசியில் ஒட்டகங்கட்டி இருக்கிற கயிறு இருக்கு இல்லையா, நம்ம தமிழில் மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவோமே, அது மட்டும்தான் இழுத்தான், கையோடு வந்துச்சு. மூக்கணாங்க அது ஒன்று தான் அங்கே அவன் கைக்கு வந்தது. அதுதான் இழுத்து பார்த்தான், வந்துச்சு, எடுத்துக்கிட்டு ஓடுறான். இந்த பெரியவர் சலாம் கொடுக்குறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், கைத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவர் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டார். அல்லாஹ்வுடைய கிருபை அந்த ஒட்டகம் எங்கேயுமே போகலை. அப்புறம் இவர் கையில் வச்சிருந்த துண்டு கயிறுகள், அவர்கிட்ட இருந்த துண்டு எல்லாத்தையும் போட்டு கட்டி ஒரு வழியாக ஒட்டகத்தை அப்படியே மெதுவாக நகர்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்த வேலைக்காரரை கூப்பிட்டு, தம்பி ஒட்டங்கட்டக்கூடிய கயிறு பிஞ்சு போச்சு, நடந்ததெல்லாம் விளக்கமாக சொல்லலை, ஒட்டங்கட்டக்கூடிய கயிறு பிஞ்சு போச்சு, சந்தைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வாங்க. அந்த காலத்தில் சந்தையில் எல்லா பொருளும் வாங்குவாங்க, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு வேலைக்காரர் அனுப்பிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவருடைய வீட்டு வேலைக்காரர் சந்தைக்கு போகிறார். இந்த ஒட்டகத்தையுடைய கைத்தை அத்துக்கிட்டு போனானே ஒரு நல்ல மனுஷன், அவனும் சந்தைக்கு வர்றான். இந்த வேலைக்காரர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு வியாபாரிகிட்டையா போய் கேட்டார், ஒட்டங்கட்டக்கூடிய கயிறு எவ்வளோங்க? 400 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போது பிஞ்சு போன கைத்தோடு ஒருத்தன் வர்றதை இவர் பார்க்குறார். இவருக்கு தெரியாது நம்ம கைத்தை தான் வாங்க போகிறோன்னு, அவனுக்கு தெரியாது இவங்ககிட்ட தான் விற்க போகிறோம்னு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, கயிறு எவ்வளோப்பா? கயிறு என்னங்க ஒரு 50 ரூபா. பிஞ்சு போன கைத்துக்கு 50 ரூபா கேட்குறேன், அதெல்லாம் தர முடியாது. இல்லைங்க ஒரு 30 ரூபாயாவது கொடுத்தீங்கன்னா. 30 தர முடியாது, நல்லா இருந்தால் கொடுக்கலாம், கயிறு கொஞ்சம் நல்லா இருக்கா சொல்லு, 100 ரூபாயை நான் தர்றேன். பிஞ்சு போன கைத்துக்கு நீ 50 கொடு, 40 கொடு, 30 கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே பிஞ்சு போயிருக்கு, நீ எப்போ பிஞ்சு போகணும்னு நம்ம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அவ்வளோலாம் தர முடியாது. சரி எவ்வளோ தான் தருவீங்க? 10 ரூபா தர்றேன். எவ்வளோ தர்றேன்? 10 ரூபா தர்றேன். பாய் ஒரு 5 ரூபாயாவது சேர்த்து கொடுங்க பாய், ஒரு 5 ரூபாயாவது சேர்த்து கொடுங்க பாய். வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா என்னுடைய ஓனர் திட்டுவார், முதலாளிகிட்ட நான் திட்டு வாங்க முடியாது. பிஞ்சு போன கைத்துக்கு 10 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. என்ன சொல்கிறேன்? சரி கொடுங்க, இந்தாங்க கயிறு கொடுங்க, 10 ரூபா. வாங்கிட்டு அவன் போயிட்டான். அந்த கைத்தை வாங்கிட்டு இந்த வேலைக்காரர் அந்த முஸ்லீம் பெரியவர் இடத்துல வந்தார். அவர் கையில் கயிறை வாங்கி பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது நம்ம கயிறு தான். ஒரு வார்த்தை சொன்னார் அவர், அவன் விதியில் இன்றைக்கு எழுதப்பட்டிருப்பது எவ்வளோங்க? 10 ரூபா தான். நான் சொல்கிற வரைக்கும் அவன் ஒட்டகத்தை பார்த்துருந்தான்னா நானே கொடுத்துருப்பேன், ஹலாலா போயிருக்கும். பேராசைப்பட்டான், எப்படியாவது முன்னேற மாட்டோமா, ஆயிரக்கணக்கில் கிடைச்சிடாதா, லட்சக்கணக்கில் கிடைச்சிடாதா, குறுக்கு வழியில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா, என்ன பாடுபட்டான். கிடைச்சது என்ன கடைசியில்? 10 ரூபா தான். இதுதான் மக்கள் நடக்க போகிறது. நீங்கள் வட்டிக்கு வாங்குவீர்களா? வாங்கிக் கொள்ளுங்கள், வாழ்வில் எதுவும் மாறாது. வரதட்சணை வாங்கி முன்னுக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நாளும் உங்கள் வாழ்வில் பரக்கத்து கிடைக்காது. முஸ்லிம்களான உங்களுக்கு, அல்லாஹ்வை நம்பி வாழுகிற மக்களான உங்களுக்கு வட்டியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அது சாதாரண பாவம் அல்ல, மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அந்த 7 பெரும்பாவங்களில் ஒரு பெரும்பாவமாக வட்டியை குறிப்பிட்டார்களே. அழித்தொழிக்கும் பெரும்பாவம் என்றால் என்ன? நாளை மறுமையை ஒட்டுமொத்தமாக அழித்து நாசமாக்கி விடுமே. எதை அல்லாஹ்வின் தூதர் அழித்தொழிக்கும் பெரும்பாவம், மிக பாரதூரமான பாவம் என்று சொன்னார்களோ, அந்த வட்டியை இன்றைக்கு முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக கருத ஆரம்பித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏத்தி அலன்னாசி ஜமானுன், என் சமூகத்தின் மீது ஒரு காலம் வரும், மக்கள் மீது ஒரு காலம் வரும். அப்போது சம்பாதிப்பவர் எப்படியாவது பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாரே ஒழிய, அவருக்கு பொருளாதாரம் வரக்கூடிய வழி ஹலாலா ஹராமா என்று பார்க்க மாட்டார். எவன் செத்தால் என்ன, எவன் ஒளிந்தால் என்ன, எவன் நாசமானால் என்ன, எவனுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டால் என்ன, எனக்கு வேண்டியது காசு என்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறுவார்கள். காசுக்காக எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு மக்கள் மாறுவார்கள். வாழ்வின் ஒட்டுமொத்த நோக்கமாக, பிரதான லட்சியமாக பணம் மாறி போகும், பொருளாதாரம் அத்தனைக்குமான நோக்கமாக மாறி போகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரித்தார்களே. இன்றைக்கு நாம் அந்த காட்சியை கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். வட்டி எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? கஷ்டத்தில் இருக்கிற ஒருவனுக்கு கடன் கொடுத்து உதவி செய்யலாம், முடிந்தால் தர்மமாகவே கொடுத்து உதவி செய்யலாம். ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று உதவி கேட்டு வந்தால், வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவ தேவைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சிரமத்திற்காகவோ கேட்டு வந்தால், எவ்வளவு வட்டி கொடுப்பாய்?
அதுவும் சாதாரண வட்டி அல்ல, ராக்கெட் வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி என்று இத்தனை மணி நேரத்திற்கு என்று கணக்கு போட்டால் அதற்கு ஒரு வட்டி, இத்தனை நாளுக்கு என்று கணக்கு போட்டு அதற்கு ஒரு வட்டி, இத்தனை வாரங்களுக்கு என்று அதற்கு ஒரு வட்டி. ஒரு வட்டி ஒன்று கேட்ட ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். என்னன்னா 1000 ரூபாய் வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா வட்டி. ஒரு நாள் நீங்க கட்டாமட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாயோடு சேர்த்து அந்த 50 ரூபாயை சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அடுத்த நாள் கட்டாமட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. 1000 ரூபாய் வாங்கியதற்கு 30,000 ரூபாய் திருப்பி கட்ட வேண்டும். இது என்ன வட்டின்னு எனக்கு தெரியல. அரசாங்கமே வட்டியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை பற்றி எச்சரிக்கிற போது நான் திருமறை குர்ஆனை தேடி பார்த்தேன். வட்டிக்கு அல்லாஹ் என்ன கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறானோ அந்த அளவிற்கு சமமான ஒரு கண்டனத்தை வேறு எந்த பாவத்திற்கும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லலாம். அப்படி என்ன கண்டனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா, வரவேண்டிய வட்டியை இத்தோடு விட்டுவிடுங்கள். நீ உங்கள் வாழ்வில் வட்டி என்பது அறவே இருக்கக்கூடாது. இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது நிஜம் என்றால் வட்டியை இத்தோடு நிறுத்துங்கள். இனி உங்கள் வாழ்வில் வட்டி அறவே இருக்கக்கூடாது, வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வட்டியை நீங்கள் விடவில்லையானால் ஃபஇல்லம் தஃபஅலு, வட்டி எல்லாம் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா, ஃபஅதனு, நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வட்டியை விட்டுவிடு, அந்த அநியாயத்தை விட்டுவிடு, அந்த கொடூரத்தை விட்டுவிடு. உழைக்காமல் ஓசியில் சாப்பிடுகிற அந்த கொடூரமான பழக்கத்தை, பிறரின் இரத்தத்தை குடிக்கிற அந்த கொடூரமான வட்டியை நீ விட்டுவிடு. அப்படி விடவில்லையானால் படைத்தவன் சொல்கிறான், என்னோடு மோதுவதற்கு நீ தயாராகிக் கொள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் நான் கேட்கிறேன், இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விற்கு மேல் நமக்கு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் தானே அத்தனைக்கும் மேலாக அல்லாஹு அக்பர் என்று தானே தினமும் சொன்னோம். யா அல்லாஹ், நீதான் மிக பெரியவன். அத்தனைக்கும் மேலாக அல்லாஹ் தான் இருக்கிறான். என் தாய்க்கு மேலாக, தந்தைக்கு மேலாக, மனைவிக்கு மேலாக, உறவுகளுக்கு மேலாக, நான் பெற்றெடுத்து ஆசையாக வளர்க்கிற பிள்ளைகளுக்கு மேலாக, என் ஒட்டுமொத்தமாக என் உயிருக்கும் மேலாக என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு முக்கியம் என்றால் அந்த அல்லாஹ்விற்காக நீங்கள் வட்டியை விட மாட்டீர்களா? இன்றைக்கு என்னென்ன தேவைக்காக முஸ்லிம்கள் வட்டி வாங்குகிறார்கள் தெரியுமா? செல்போன் ஒரு காலம் இருந்தது, அவசியம், அத்தியாவசியம், ஆசை, பேராசை. நம்முடைய பொருளாதார தேவைகளை பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் போட்டு குழப்பிக் கொள்கிறோம். செல்போன் என்பது அத்தியாவசியமாக சிலருக்கு மாறி போயிருக்கிறது. சரி, ஏதோ ஒரு பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும்ல. இல்லை, சாம்சங்கில் வந்து புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கான். அது என்னப்பா மாடல் அப்படின்னா, இப்படி இருக்கிற கேமரா இப்படி இருக்கு, ஒரு கேமரா 4 கேமராவா இருக்கு. சரி, உன்கிட்ட காசு இருக்கா, வாங்கிக்கோ. சரி, காசு இல்லை, விட்டுற வேண்டியது தானே. இல்லை 0% வட்டியில் தர்றாங்களாம்மா. 0% வட்டின்னு ஒன்று துணியாவில் கிடையாதுங்க. அப்படி சொல்லி வேறு ஏதாவது வகையில் வட்டியை வாங்குவாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 20 ஃபோன் கால் வந்திருக்கும். பஜாஜ் இன்சூரன்ஸில் வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டில் 0% வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க, கூடுமா அலிம்சான்னு. அத்தனை பேருக்கு ஒரே பதில் தான், அப்படி ஒருத்தன் கம்பெனி நடத்த வாய்ப்பே இல்லை. அப்படி நடத்தினான்னா அவன் திவாலாயிரம் தெருவுக்கு வந்துடுவான். வட்டி இல்லைன்னு சொல்லி எப்படியாவது உங்ககிட்ட இருந்து வட்டியை வாங்குறதுக்கு தான் பாப்பானே ஒழிய, இன்றைக்கு எதற்கெல்லாம் வட்டி, வாகனத்திற்கு வட்டி, ஒரு பைக்குக்கு வட்டி, காருக்கு வட்டி, வீட்டுக்கு வட்டி, எல்லாமே வட்டிக்கு கிடைக்கிறது. பெற்றெடுத்த தாயை தவிர அனைத்து பொருளையும் வட்டிக்கு இன்றைக்கு கம்பெனிகள் விட்டு கொண்டிருக்கிறது. டிவி வேணுமா, அதுவும் டியூவுக்கு கிடைக்குது. பல பெயர்கள் வட்டிக்கென்று பல பெயர்கள் வைக்கப்பட்டு, டிவி வேணுமா அதுவும் வட்டிக்கு கிடைக்கும், டியூவுக்கு கிடைக்கும். பைக் வேணுமா அதுவும் கிடைக்கும், செல்போன் வேணுமா அதுவும் கிடைக்கும், ஃப்ரிட்ஜ் வேணுமா அதுவும் டியூவுக்கு கிடைக்கும், வாஷிங் மிஷின் வேணுமா அதுவும் கிடைக்கும். பெண்கள் பழைய வாஷிங் மிஷின்லயே எவ்வளோ நாளைக்கு நானும் துவைக்கிறது, பழைய வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் அப்படி தான் இருக்க போகுது, புது வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் அப்படி தான் இருக்க போகுது. செமி ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி ஊற்றிக்கும், அதுவே வெளியே தள்ளிக்கும். அப்புறம் இந்தம்மா எதுக்கு, சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு. சரி, அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தானா அல்ஹம்துலில்லாஹ், வாங்கணுமா, சந்தோஷமா இருங்க, தப்பு இல்லை. ஆசை ஏற்று விட்டு பாத்திமாக்கா வாங்கிருச்சு, பக்கத்து வீட்டு கதிஜாக்கா வாங்கிருச்சு, நம்ம வீட்லேயும் ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேணும்ல. இல்லைப்பா, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்லாம் 25,000 ரூபாய்க்கு மேலே, அவ்வளோலாம் காசு போட்டு வாங்க முடியாது. நீங்கள் அவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க, 5,000 ரூபா கட்டினீங்கன்னா போதும், வீட்டில் கொண்டு வந்து இறக்கிடுவான், அடுத்த மாதமே தலையில் கல்லை போட்டுருவான்.
வட்டி. சின்ன டிவி உத்து உத்து பார்க்க வேண்டியிருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? பெரிய சைஸ் டிவி வேணும். ஆணுக்கும் ஆசை, பெண்ணுக்கும் ஆசை. வேறு வழி இல்லாமல் வட்டியில் இறங்குகிறார்கள். விளைவு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், வ யுர்பி ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டிக்கு வாங்கினீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் பரக்கத்து போய்விடும், உங்கள் பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் போய்விடும். நீங்கள் வாழ்க்கை முழுக்க சிரமத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படியாவது வாழ்வில் முன்னுக்கு வந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் வட்டியை வைத்து ஒரு நாளும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது இஸ்லாமிய உறவுகளே. எனவே அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கிறோம், தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வட்டிக்கு நீங்கள் வாங்கி இருந்தால், அதற்கு ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருந்தால் இன்றோடு அதை ஒழித்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வருகிற காலத்தில் ஒரு நாளும் வட்டிக்கு வாங்க மாட்டேன், அது மிக பெரும் பாவம், மிக பெரும் அநியாயம் என்பதை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இரண்டாவது நாம் வரதட்சணை பார்க்க வேண்டியிருப்பதால் வட்டி பற்றி சில செய்திகளை சொல்லி நான் வேகமாக முடித்துக் கொள்கிறேன். யார் வட்டியை உண்கிறாரோ, அல்லதீன யகுலுன ரிபாலா யகுமுன இல்லா கமா யகுமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான், அவர் நாளை மறுமையில் ஷைத்தான் தீண்டியவரை போல, ஒரு பைத்தியத்தை போல அவர் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வேதத்தில் எச்சரிக்கிறான். அத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி வாங்குபவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் நாளை மறுமையில் கொடுக்கப்படுகிற தண்டனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் இரத்த ஆற்றில் மிதப்பார்கள். ஒரு மலக்கு அவரை கல்லால் அடித்து அடித்து இரத்த ஆற்றிற்குள் அவர்களை மூழ்க வைப்பார். ஏனென்றால் வட்டி என்பதே பிறரின் ரத்தம் தானே, அடுத்தவருடைய ரத்தத்தை குடித்து வாழ்ந்ததுதானே வட்டி. அந்த வட்டியை வாங்கி வாழ்ந்தாலும் கொடுத்து வாழ்ந்தாலும், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வட்டி கொடுக்கறதாங்க பெரிய அநியாயம், வாங்குறது ஏதோ சூழ்நிலைக்கு வாங்கிக்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சபிப்பானாக, லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிப்பானாக, ஆக்கில ரிபா, வட்டியை உண்பவன், வ மூக்கிலஹு, அதை வாங்குபவன், வட்டியை கொடுப்பவன் வாங்குபவன், வ காத்திபஹு, அதற்கு எழுத்தாளராக இருந்து பணி செய்தவன், வ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருந்த 2 பேர். ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் அத்தனை பேருமே பாவத்தில் சம பங்காளிகள். வாங்கினாலும் அதே பாவம்தான், கொடுத்தாலும் அதே பாவம்தான். பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், வாங்குவது தவறில்லை, கொடுப்பதுதான் தவறு என்று. இரண்டுமே பாவம்தான். எனவே நம்முடைய வாழ்வில் வட்டி வேண்டாம். இன்றைக்கு அல்லாஹ் சிரமத்தை தந்திருக்கிறானா, அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் சிரமத்தை அல்லாஹ் போக்குவான். ஆனால் வட்டி உங்கள் வாழ்வில் முசீபத்தை தான் கொண்டு வரும் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவது, மனிதனிடத்தில் இருக்கிற பொருளாதார ஆசையின் காரணமாகத்தான் வட்டியை போலவே வரதட்சணையும் தோன்றியது. எப்படி வரதட்சணை ஆரம்பமானது? துவக்க காலம் தொட்டு நீங்கள் எடுத்து பார்த்தால் பன்னெடுங்காலமாக நமது இந்திய தேசத்தில் வரதட்சணை என்பது இல்லாமல் தான் இருந்தது. இருக்கிற சில பேர் தன் பிள்ளைக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க ஆரம்பித்தார்கள். என் பிள்ளைக்கு நான் போடுறேன் ஒரு 50 பவுன், என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் ஒரு 100 பவுன், என் பிள்ளைக்கு நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கிறவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இல்லாதவங்க பார்த்தாங்க, 100 பவுன் வாங்கியிருக்கிறான், ஒரு வீடு வாங்கியிருக்கிறான், அவங்கள கேட்டால் நான் எதுவுமே கேட்கலங்க, அவங்களா அவங்க பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ இல்லாதவன் பார்த்தான், சரி அப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஐடியா போடுவோம், பேச ஆரம்பித்தாங்க. விளைவு வரதட்சணை உருவானது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் வரதட்சணை என்பது 10ஓடு 11ஆக கருதப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், வரதட்சணை திருமணத்தை பள்ளிவாசலில் வைத்து தமிழக முழுக்க அத்தனை உலமாக்களும் நடத்தி வைக்கிறார்கள், வெட்கமே இல்லாமல். ஒருவன் குடித்து விட்டு சாராயம் அருந்தி விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் கையில் கிடைப்பதை எடுத்து அடித்து துரத்துவார்கள். சைத்தான் பிடிச்சவனே, சாராயம் குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கா வந்த, வரதட்சணை வாங்கிட்டு பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தி விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் பள்ளிவாசல் தலைவரோ முத்தவல்லியோ செயலாளரோ பொருளாளரோ நிர்வாகமோ இமாமோ யாரும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் என்று சொல்ல மறுக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க துஆ ஓதுகிறார்கள். எங்கிருந்து பரக்கத்து வரும்? அல்லாஹ்வுடைய முசீபத்து வேண்டுமானால் அந்த திருமணத்தில் இறங்குமே ஒழிய ஒரு நாளும் பரக்கத்து அந்த திருமணத்திற்கு கிடைக்காது. எந்த திருமணம் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற திருமணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் சுன்னத்தாக நடத்தப்படுகிற திருமணம் தான் அல்லாஹ்வின் அருள் பெற்ற திருமணம். மிக குறிப்பாக வரதட்சணை இல்லாமல் நடத்தப்படுகிற திருமணம் தான் நபிவழி திருமணமே. அவர்களுக்கு கோபம் எல்லாம் மௌலூது ஓதக்கூடாது என்றால் வருகிறது. இஸ்லாத்தில் மௌலூது இல்லை, அட சைத்தான் பிடிச்சவர்களா மௌலூது கூடாதா? தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் கோபம் வருகிறது, மௌலூது கூடாது என்றால் கோபம் வருகிறது. உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் மஹல்லா ஜமாத்தை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அதற்கு நீங்கள் என்ன தீர்வு கண்டீர்கள்? வாசலில் எழுதி போடலாமே,
வரதட்சணை வாங்கினால் கொடுத்தால் எங்கள் ஜமாத் அந்த திருமணத்தை நடத்தி வைக்காது. அல்லாவிற்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாவின் மார்க்கத்திற்காகத்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் உயிரையே வைத்திருக்கிற காரணத்தினால் தான் மௌலிது ஓதுகிறோம் என்று சொல்லக்கூடிய கண்ணி மிகுந்த மார்க்க அறிஞர்களே, உலமா பெருமக்களே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற பாசம் நிஜம் என்றால் வரதட்சணை கொடுக்கிற திருமணத்திற்கு, வரதட்சணை வாங்குகிற திருமணத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? ஏன்னா நபி வழி இல்லையே வரதட்சணை வாங்குறது. வரதட்சணை சாதாரணமாக முஸ்லிம்கள் கருதுகிறார்கள். ஏன்? அதன் விபரீதம் புரியாத காரணத்தினால். எவ்வளோங்க வாங்கினீங்க? 50 பவுன், 100 பவுன், 70 பவுன், 20 பவுன். குடும்பத்திற்கு தகுந்தாற் போல விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. படித்தவருக்கு இத்தனை பவுன், படிக்காதவருக்கு இத்தனை லட்சம், கூலி வேலை செய்பவருக்கு தனியாக ஒரு தொகை, சொந்தமாக வீடு வைத்திருப்பவருக்கு, சொந்தமாக தொழில் செய்பவருக்கு ஒரு தொகை என்று தனித்தனியாக வரதட்சணை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இங்கே சபையில் அமர்ந்திருக்கிற ஒரு சிலர் கூட வரதட்சணை என்ன அவ்வளவு பெரிய குற்றமா என்று தெரியாமல் வரதட்சணை திருமணத்திற்கு நாம் எல்லாம் போய் பங்கெடுத்திருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, இங்க இருக்கிற அத்தனை பேருமே போனோம். சிலர் வரதட்சணை வாங்கினோம், சிலர் வரதட்சணை கொடுத்தோம். நம்மில் பெரும்பாலானவர்கள் ஏன் அத்தனை பேருமே வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொண்டோம். எப்போது? மார்க்கம் அறியாமல் இருந்த காலத்தில். அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான். ஆனால் இப்போதும் கூட ஒரு சிலர் சொந்தக்காரங்க பாய், என்னதான் இருந்தாலும் இரத்த பந்த சொந்தம் இல்லையா, ரொம்ப நெருங்கின சொந்தம், நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு சொல்றாங்க. அதனால போய் ஒரு வார்த்தை நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்தா தானே உங்க மனசு குளிரும். உறவுகளை ஆதரிக்கிறதுக்காக போனோம் பாய். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணைக்கு எடுக்கிற போது இந்த வரதட்சணை என்கிற ஒற்றை சொல்லுக்கு பின்னால் எத்தனை பாவங்கள் வரப்போகிறது தெரியுமா? நான் உங்களுக்கு முதலில் சொல்லுகிறேன், பல இஸ்லாமிய பெண்கள் காதலித்து யாரையாவது கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் என்கிற தகவல் கேள்விப்பட்ட உடனேயே, சே என்னங்க பக்கத்து விட்டு பாத்திமா புள்ள இப்படி பண்ணிடுச்சாம்ல, ஏத்த விட்டு ஆயிஷா புள்ள இப்படி பண்ணிடுச்சாம்ல, 4 வீடு தள்ளி இருக்கிற முஸ்தபாய் மக இப்படி பண்ணிடுச்சாம்ல அப்படின்னு கேவலமா பேசுறீங்களே. அந்த பெண் ஏன் அப்படி செய்தார் என்று பல காரணங்கள் இருக்கலாம். பல காரணங்களில் ஒரு காரணம் திருமணம் ஆகவில்லை. அந்த பெண் பார்க்குறான், 20 வயசு ஆச்சு, சரி அத்தை மாப்பிள்ளை பார்ப்பாரு, கல்யாணம் நடக்கும். 21 ஆச்சு, 25 ஆச்சு, 27 ஆச்சு, இனி நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியல, இப்படி ஏதாவது வழியில் போனால் தான் உண்டு. ஓடி போனாலே அந்த பாவத்தில் நீங்களும் பங்காளிகள். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணைக்கு எடுக்கிற போது ஏன் நீங்கள் பங்காளிகள் தெரியுமா? நீங்கள் வரதட்சணை கொடுத்தீர்கள் அல்லது வாங்கினீர்கள், அல்லது இன்றைக்கும் மார்க்கம் அறிந்த பிறகும் வரதட்சணை திருமணத்தில் நீங்கள் போய் கலந்து கொள்கிறீர்கள். அவங்க அத்தாவால் வரதட்சணை கொடுக்க முடியாது. ஏன்? 10 பவுன் போடுவியா, 20 பவுன் போடுவியா, 1 லட்சம் கொடுப்பியா, 2 லட்சம் கொடுப்பியான்னு இன்றைக்கு விலை பேசப்படுகிறது. அவ்வளவு பெரிய தொகையை அந்த தகப்பனால் தர முடியாது. என் தந்தையால் அவ்வளவு பெரிய தொகை தர முடியாது, வேறு வழி இல்லை, எனவே இப்படி ஏதாவது ஒரு பாதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று பல பெண்கள் தவறான முடிவை நோக்கி போனார்களே, சில பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்களே, அந்த பாவத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது. அடுத்ததாக, நாம் உயிரே வைத்திருப்பது நம்முடைய பிள்ளைகள் மீது. மிக குறிப்பாக எந்த குழந்தையை பார்த்தாலும் நமக்கு பாசம் வரும். அது யாருடைய குழந்தையா இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். பஸ்ஸில், ட்ரெயினில் எங்கேயாவது போகிறோம், எங்கேயாவது நிற்கிறோம், நம்ம பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது, நம்மளை பார்த்து சிரிச்சா நம்மள அறியாமல் திருப்பி சிரிப்போம். அது கையை காமிச்சா நம்ம கையை காமிப்போம். அது ஏதாவது சொன்ன காது கொடுத்து கேட்போம். யாருன்னு தெரியாத குழந்தையா இருந்தால் கூட ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். ஏன்? குழந்தைகள் என்றால் எல்லோருக்கும் அப்படி ஒரு பாசம் இயல்பாகவே இருக்கிறது. நான் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 10,000த்திற்கும் அதிகமான குழந்தைகள் கருவில் இருக்கிற போது தவறிவிட்டால் குழந்தை பிறந்தவுடன் பெற்றெடுத்த தாயால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அத்தனையும் பெண் குழந்தைகள். ஒரு வருடத்திற்கு 10,000த்திற்கும் மேல். அரசாங்கம் சட்டம் போட்டு இருக்கிறது, உங்கள் மனைவி மாசமாக இருந்தார், கர்ப்பமாக இருக்கிறார் என்றால் நீங்கள் ஸ்கேன் சென்டருக்கு அழைத்து செல்வீர்கள். அந்த ஸ்கேன் சென்டரில் கவனித்து பாருங்கள், கருவில் இருக்கும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரிவிப்பது சட்டப்படி குற்றம். ஏங்க, என் மனைவி மாசமா இருக்கிறாங்க, கர்ப்பமா இருக்கிறாங்க, என் குழந்தை என் மனைவி வயிற்றில் வளருது, என் குழந்தை வளர்ற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அரசாங்கம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளக்கூடாது. சொல்ல மாட்டோம். அடுத்தவங்கிட்ட சொல்லாட்டி பரவாயில்ல, எங்கிட்ட சொல்லலாமே. சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? கருவில் இருக்கிற போதே அது பெண் குழந்தை என்று தெரிந்தால் தாயின் கருவறையே பல குழந்தைகளுக்கு கல்லறையாக மாறிவிடுகிறது. கர்ப்பத்தை கலைச்சிடறாங்க.
பொம்பளை பிள்ளை வேணாம். அதை தாண்டி பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கூட சொல்வதற்கும் கேட்பதற்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தாலும் கூட கள்ளிப்பால் ஊற்றி குழந்தைகளை கொள்கிறார்கள். கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, வாயில் அரிசி அள்ளி போட்டு மூச்சு திணற அடித்து கொள்வது, இப்படி கேட்கும் போது மனசெல்லாம் பதறுது. இப்படி கொடூரமாகவெல்லாம் கொள்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சட்டம் போட்டார். தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார். அது என்ன திட்டம் என்றால், உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு வளர்க்க விருப்பம் இல்லை என்றால், உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்றால், இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக நீங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடலாம். அதற்கென நாங்கள் நிறுவனங்களை அமைத்திருக்கிறோம், அங்கு நீங்கள் ஒப்படைத்து விடலாம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று கொல்லாதீர்கள். 2015 வருடம் தி இந்து தமிழ் பத்திரிகையில் வந்த செய்தி. அந்த பத்திரிகையினுடைய நிருபர் இது மாதிரி பெண் சிசுக்கொலை அதிகமாக நடக்கக்கூடிய சில மாவட்டங்களுக்கு போய் அங்க இருக்கிற தாய்மார்களிடத்தில் கேட்கிறார், நீங்க ஆசாசியா பெத்து வளர்த்த பிள்ளைய மனசாட்சி இல்லாம கொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிமா மனசு வருதுன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு மட்டும் என்னங்க மனசு என்ன கல்லுலையா செஞ்சு வச்சிருக்கு, நாங்க பெத்த பிள்ளைங்க தான், எங்க மனசும் கேட்கல தான். ஆனா நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, அது நாளைக்கு வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு கட்டி கொடுக்கும் போது லட்சக்கணக்கில் வேணுமே, நாங்களே கால் வைத்து அரை வைத்து கஞ்சிக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கே ஒரு நாள் சாப்பாடு கிடைச்சா ஒரு நாள் இல்லை, நாங்களே கடுமையான வறுமையில் இருக்கிறோம், இதுல எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பொம்பளை பிள்ளை வளர்ந்து ஆளாகி நாளைக்கு திருமணம் ஆகும்போது லட்சக்கணக்கில் கேட்பாங்களே, நாங்க எங்க போறது? 1 லட்சம் ரூபா கொடுப்பியா, 2 லட்சம் ரூபா கொடுப்பியா, 10 பவுன் போடுவியா, 20 பவுன் போடுவான்னு கேட்பாங்களே. மனசாட்சி இல்லாமல் சீர்வரிசை வேறு. 2 லட்சம் ரூபா பணம், 10 பவுன் நகை அல்லது 20 பவுன் நகை, அப்புறம் மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு 1/2 பவுன் உள்ள மோதிரம் போடணும். ஊருக்கு தகுந்தார் போல, குடும்பத்திற்கு தகுந்தார் போல விதம் விதமாக வரதட்சணை, சீர்வரிசை. கட்டல் கொடுக்கணும், பீரோ கொடுக்கணும், கார் கொடுக்கணும், பைக் கொடுக்கணும், சொந்த வீடு கொடுக்கணும், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தகப்பனை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி, நான் கேட்கிறேன், நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கொஞ்சம் கூட ஒரு ஈவியா இருக்குங்கிறது இல்லையா? நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டாம், பரவாயில்லை, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள். ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்று சொல்கிற நாத்திகனாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருங்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொஞ்சமேனும் மனசில் ஈரம் இருக்குமானால், மனிதாபிமானம் இருக்குமானால் வரதட்சணை வாங்கலாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஆத்துன் நிசா ஸதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவருடைய மனக்கொடைகளை மகரை கட்டாயமாக கொடு என்று சொல்லுகிறது. அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், நீ கொடு. ஒரு பெண் தன் வாழ்வையே நமக்காக அர்ப்பணிக்கிறார். உங்கள் வீட்டிற்கு ஒரு பெண் வந்தார், நீங்க போகல, அவங்க தானே வந்தாங்க. நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது கூட 10 பேரை கூட கூட்டிட்டு போனோம். அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு தைரியமா தனியா வந்திருக்கு. பொண்ணு பார்த்தோம், பேசணும், கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ 20 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்த தாயை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டுவிட்டு, அக்கா தங்கைகளை விட்டுவிட்டு, அனைவரையும் விட்டுவிட்டு ஒரு பெண் தனியாக நம் வீட்டிற்கு வருகிறார். அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கும். உணவிலிருந்து அனைத்தும் மாறி இருக்கும். அவங்க வீட்டில் காரம் கம்மியாக போடுவாங்க, நம்ம வீட்டில் காரம் அதிகம். பரவாயில்லைன்னு ஏற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து வாழ்றாங்களே. அதுவும் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக அவர் வேலை செய்கிறார். எவ்வளவு காலத்திற்கு தெரியுமா? சாகிற வரைக்கும். 20 வயதில் திருமணமாகி உங்கள் மனைவி உங்கள் வீட்டிற்கு வந்தார் என்றால் அவர் மரணிக்கிற வரைக்கும் 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் செய்தார் உங்களுக்காக. அப்ப இந்த பிரச்சனையும் வேற இருக்கு. துணி துவைக்கிறாங்க, வீடு கூட்டுறாங்க, வீடு கழுவி, பாத்திரம் கழுவி, இதுல துணி அயன் பண்ணி வைக்கிறது வேற. இதுல சில ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குறை, அது சரியில்லை, இது சரியில்லை, முட்டை இப்படி என்ன இப்படி பண்ணியிருக்கிற, பிரியாணி என்ன இப்படி இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் குறை. அத்தனை குறைய அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு வாழுது உங்க கூட. எத்தனை வருஷம்? மரணிக்கிற வரைக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நின்று பார்த்துக்கிட்டு, உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக ஒரு பெண் வாழ்கிறாரு. அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுப்பது முறையா, வாங்குவது முறையா? எதுங்க நியாயம்? இதில் ஒரு துளியாவது நியாயம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். வரதட்சணை வாங்குவதில் ஏதாவது ஒரு துளியாவது நியாயம் இருக்கிறதா? மரணிக்கிற வரைக்கும் உங்களுக்காக சம்பளம் வாங்காமலேயே வேலை பார்த்திருக்கிறாரே. இதை விடுங்க. திருமணமானது, உங்கள் மனைவி கர்ப்பமானார். கர்ப்பமானா என்ன? உங்கள் குழந்தையை வயிற்றில் சுமக்கிறார். 9 அல்லது 10 மாத காலம் அந்த பெண் வேற பெண்
அந்த 10 மாத காலம் அந்த பெண்ணுக்கும் அதற்கு முன்போ பின்போ இருக்கிற பெண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. 10 மாத காலம் அது வேற ஒரு பெண், வேற ஒரு உலகத்தில் இருக்கிற பெண். எந்நேரம் பார்த்தாலும் வாந்தி எடுப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இவ்வளவு ஏன் ஒரு 6 மாசத்துக்கு மேலே போச்சுன்னா பிறண்டு படுக்க முடியாது, குப்புற படுக்க முடியாது. இந்த டைரக்ஷனில் படுத்திருக்காங்கன்னா இந்த பக்கம் திரும்பி படுக்கணும்னா சடனாக திரும்ப முடியாது. எந்திரிச்சு இப்படி படுத்துட்டு, ஆண்களுக்கு என்ன இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டோம். நமக்கு என்ன தெரியும் அந்த கஷ்டம். 10 மாதம் நடக்கும்போது பார்த்து நடக்கணும், வேலை செய்யும்போது பார்த்து வேலை செய்யணும், வயிற்றில் ஒரு குழந்தையும் சுமந்துக்கிட்டு வீட்டு வேலைகள் பூரா செய்யணும். இதில் நமக்கு வாய் பெருசு இல்லை, கொஞ்சம் குறை வேற சொல்லுவோம். என்ன வேலை செஞ்சுருக்கிற, சமையல் என்ன இப்படி இருக்கு, வாசல் ஒழுங்கா கூட்ட தெரியாதா? கொஞ்சம் அல்லாவுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க. உங்கள் மனைவி இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கூடாதா? அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா, அவரிடமிருந்து நீங்கள் வரதட்சணை பெற வேண்டுமா? எது நியாயம்? சரி, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தா நம்மளை வளர்க்குறோம், அந்த அம்மா தான். 24 மணி நேரம் அந்த அம்மா தான். யார் குழந்தை? உங்க குழந்தை. பெத்து கொடுத்ததுனால என் பையன் என் பிள்ளைன்னு பெருமையாக சொல்லிக்கிறோமே ஒழிய, அதை பெக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு, பிரசவ வேதனை இருக்கு. அல்லாஹ் அக்பர். உலகத்தின் மிக பயங்கரமான வேதனையே பிரசவ வேதனை தான். அதை தாங்கி பெற்று கொடுத்து, சரி பெத்துட்டாங்க, இனிமேலாவது நம்ம வளர்க்க முடியுமான்னா முடியாது. சரி, தாய்ப்பால் அவங்க கொடுக்கணும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புட்டிப்பால் கொடுக்க வேண்டியிருக்கும், அதையாவது கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ராத்திரி 1 மணிக்கு மேலே வந்து நமக்கு 1 மணி இல்லை 10 மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னே தெரியாது. குழந்தை அழுதாலும் தெரியாது, முடிச்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்கள் மனைவி எந்திரிச்சு குழந்தைக்கு பால் கொடுத்து, டயப்பர் மாற்றி, வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து, மருந்து மாத்திரை கொடுத்து, ஒரு இரவில் மட்டும் 10 முறைகளுக்கு மேல் அவர் விழிக்க வேண்டிய நிலை வரலாம். அத்தனையும் தாங்கி கொண்டு தியாகம் செய்து வாழ்கிறாரே, அந்த பெண்ணுக்கு கொடுப்பது முறையா, வாங்குவது முறையா என்று யோசித்து பாருங்கள். வரதட்சணை நம்முடைய வாழ்வில் இருக்கிற பரக்கத்துகள் அனைத்தையும் அழித்துவிடும். நாளை மறுமையில் நீங்கள் விசாரணைக்கு நிறுத்தப்படுகிற போது கொல்லப்பட்ட அத்தனை பெண் சிசுக்களுடைய கொலையிலும் வரதட்சணை வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள், அதை ஆதரிப்பவர்கள், அந்த திருமணத்திற்கு போனவர்கள், அதை நடத்தி வைத்த பள்ளிவாசல் இமாம்கள், முத்தவல்லிகள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், அத்தனை பேருக்கும் ஒரு பாவம் இருக்கிறது. பள்ளிவாசல் முத்தவல்லி கொண்டு நிறுத்தப்படுவார். என்ன முத்தவல்லி, 1000 பொம்பளை பிள்ளைங்களை கொண்டிருக்கிறீங்க? முத்தவல்லி பதறுவார், நான் எந்த பொம்பளை பிள்ளையும் கொல்லலீங்களே, வரதட்சணை கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கல்லத்தா, 1000 பொம்பளை பிள்ளைங்க உங்க ஊர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அத்தனை பேர் கொலையிலே உங்களுக்கு ஒரு பாவம். அல்லாஹ் மறுமையில் தண்டிக்க போகிறான். எனவே பாவத்தின் கருவூலமாக இருக்கிற பல பாவங்களுக்கு காரணமாக இருக்க அந்த வரதட்சணை ஒழிப்போம். எல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தடுத்திருக்கிற அனைத்து பெரும்பாவங்களிலும் பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுகிற மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.